அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். வெற்றிகரமாக கவின்ஸ் ஹோபனோபோனோ அப்படிங்கிற 6 நாள் வகுப்பு முடிச்சுட்டு இந்த குழுவில் இணைஞ்சிருக்கிறீங்க. இனி அடுத்து ஒரு 45 நாளைக்கு தினமும் காலையில் நம்ம கற்றுக்கிட்ட யுக்தியை செயல்படுத்தி நடைமுறைப்படுத்தி பார்க்கணுங்க. நம்ம என்றைக்குமே கற்றுக்கிட்ட விஷயத்தை நம்ம செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து நம்ம அன்றாட வாழ்க்கை நடைமுறையை மாற்றினா மட்டும்தான் அதனுடைய முழு பலன் நமக்கு கிடைக்குங்க. சரி, நீங்கள் கீழே ஒரு பாய் போட்டு இல்லை ஒரு பெட்ஷீட் போட்டு சமணம் போட்டு அமர்ந்துக்குங்க. முதுகு தண்டு நேராக வச்சு உட்காந்துக்குங்க. கூன் போட்ட மாதிரி குற வேண்டாம். முதுகு தண்டு நேராக வச்சு நிமிர்ந்து உட்காந்துக்குங்க. கண்ணை மூடிக்குங்க. அடுத்து ஒரு 13 பேர்த்துக்கு அடுத்தடுத்து நம்ம சொல்லிக்கிட்டே வருவோம். ஹோபனோபோனோ ஒவ்வொருத்தரையும் நான் சொல்லும் பொழுது அந்த நபர் உங்கள் முன்னாடி இருக்கிறதா நீங்கள் கற்பனை பண்ணிக்கங்க. அதில் வாழ்க்கை துணை அப்படின்லாம் வரும்பொழுது ஒரு வேளை திருமணம் ஆகாதவங்களாக இருந்தால் உங்களுக்கு உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை துணை எப்படி இருப்பாங்கிற ஒரு கற்பனை கனவு இருக்கும். அந்த நபர் நமக்கு முன்னாடி உட்காந்துருக்கிறதா நினச்சிக்கங்க. இல்லை, நான் சொல்லக்கூடிய நபர்கள் யாராவது ஒருத்தர் இறந்து போயிருக்கலாம். அவங்க கூட இருக்கிற மாதிரியே இமேஜின் பண்ணிக்கங்க. அவங்க இல்லையே, அவங்களை எப்படி நினைக்கிறது அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். அவங்க நமக்கு முன்னாடி தான் உட்காந்துருக்குறாங்க அப்படின்னு நினச்சிக்கங்க. இல்லை, எனக்கு சகோதர சகோதரிகள் இல்லை அப்படின்னா நீங்கள் வேற ஒருத்தர் எனக்கு சகோதரன் மாதிரி அப்படின்னு நினச்சிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நபர் கூட நீங்கள் முன்னாடி இருக்கிற மாதிரி உட்காந்துக்குங்க, நினச்சிக்கங்க. இப்போ ஹோபனோபோனோ பிரார்த்தனையை ஆரம்பிக்கலாங்க. அடுத்து ஒரு 13 பேர்த்துக்கு சொல்ல இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் 11 முறை ஹோபனோபோனோ சொல்ல போகிறோம். இதில் நான் சொல்லும் பொழுது அப்படியே நீங்களும் கூட சொல்லிக்கிட்டே வர மாதிரி இமேஜின் பண்ணி அப்படி கூடவே என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. சரிங்களா? சரி, ஆரம்பிக்கலாம். முதலில் அம்மாவுக்காக. மை டியர் அம்மா, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. அடுத்தது அப்பாவுக்காக. அப்பா உங்கள் முன்னாடி அமர்ந்திருக்கிறதா கற்பனை பண்ணிக்கங்க. மை டியர் அப்பா, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ. ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ. ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ. ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ. ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ. அடுத்ததாக நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமாக தேடி அடைய வேண்டிய பெற வேண்டிய ஒருத்தர் யாருன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய மெய்ஞான குருபரன். நம்ம இந்த பிறவியில் ஏன் பிறந்தோம் அப்படிங்கிறதுக்கான கேள்விக்கான பதில் தரக்கூடிய ஒரு மெய்ஞான குருபரன். அப்படி ஒருத்தர் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் உங்கள் முன்னாடி அமர்ந்திருக்கிறதா கற்பனை பண்ணிக்கங்க. இல்லை, எனக்கு அப்படி ஒருத்தர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி ஒரு இமேஜினரி கேரக்டர், ஒரு கற்பனையான ஒரு உருவத்தை நம்ம முன்னாடி இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you.
I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. அடுத்ததாக உங்களுடைய மத நம்பிக்கைகளுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வம் யார் அப்படிங்கிறத இமேஜின் பண்ணி அவங்க உங்கள் முன்னாடி இருக்கிறதா கற்பனை பண்ணி I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. அடுத்ததாக நம்முடைய வாழ்க்கை துணை லைஃப் பார்ட்னர் அவங்க நம்ம முன்னாடி அமர்ந்திருக்கிறதா கற்பனை பண்ணிக்கங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருமணம் ஆகாதவங்க உங்களுடைய கனவு எதிர்காலத்தில் எனக்கு இந்த மாதிரி ஒருத்தவங்க அமையணும்னு சொல்லி நீங்கள் கனவு வச்சுருப்பீங்க இல்லைங்களா, அவங்க உங்கள் முன்னாடி அமர்ந்திருக்கிறதா நினச்சி I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. அடுத்ததாக நம்முடைய குழந்தைகள், இதுதான் ரொம்ப முக்கியங்க. நம்ம நிறைய நேரம் அவங்க மேலே தான் கோவப்பட்டிருப்போம். அவங்களுக்கும் நமக்கும் உள்ள நிறைய எதிர்மறையான உணர்வுகள் பதிவு நிறைய இருக்கும். அதனால் குழந்தை இருக்கிறவங்க குழந்தைகள் நினச்சி அவங்க முன்னாடி அமர்ந்திருக்கிறத நினச்சி சொல்லுங்கள். இல்லை எனக்கு திருமணமாகி ரொம்ப வருஷம் குழந்தைகள் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்குள்ள வருத்தம் இருந்துன்னா அந்த வருத்த உணர்வு தான் ரொம்ப மோசம். அதனால் கற்பனையாக நம்ம முன்னாடி இருக்கிற குழந்தைங்களுடைய எந்த மாதிரி குழந்தை உங்களுக்கு கற்பனைக்கு வரும் இல்லைங்களா, அவங்க நம்ம முன்னாடி இருக்கிறதாக நினச்சி I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. அடுத்ததாக நம்மளுடைய உடல். நம்மள நிறைய பேர் நமக்கு ஒரு உடல் இருக்குதுங்கிறதையே மறந்துடுறோம். உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் கோடிக்கணக்கான செயல்பாடுகள் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. இதையெல்லாம் நம்ம ஒரு நாள் கூட கவனித்து பார்த்தோம்னா நினச்சி பார்த்ததும் இல்லை. இப்போ உங்களுடைய உடலை நீங்கள் கவனிங்க. தலையிலிருந்து மெதுவாக அப்படியே கீழே ஸ்கேன் பண்ணிகிட்டே வர மாதிரி தலையிலிருந்து கழுத்து, நெஞ்சு பகுதி, வயிற்று பகுதி, தொடைப்பகுதி, கால் பகுதி, பாதம் வரைக்கும் நம்ம உடம்பை அப்படியே கவனிங்க. அப்படியே ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி உணருங்க. உணர்ந்ததுக்கப்புறம் I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. Please forgive me. Thank you. I love you.
I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. அடுத்தது ரொம்ப முக்கியமானது. இந்த உடல் இயங்குவதற்கு ஆதாரமாக இருக்கும் உயிர். இந்த உயிர்னா என்னென்னு நம்ம இமேஜின் பண்ண முடியல அப்படின்னா, நீங்கள் சாதாரணமாக வீட்டில் ஃபேன் ஓடுது, கரண்ட் இல்லைன்னா ஃபேன் ஆஃப் ஆயிடுது. நம்ம என்ன சொல்கிறோம், கரண்ட் போயிடுச்சு, ஃபேன் நின்று போச்சு அப்படிங்கிறோம். அந்த மாதிரிங்க, அந்த கரண்ட் எப்படி இருக்குதுன்னு காட்டுங்க அப்படின்னா நம்ம சொல்ல முடியுமா? அதை உணரத்தானே முடியுது. அது மாதிரி இந்த உடலை இயங்குறதற்கு ஆதாரமாக இருக்கிற உயிர், அந்த உயிர் தான் எல்லா விதமான ஆற்றலையும் நம்ம உடம்புக்கு கொடுத்து செயல்படுத்திகிட்டு இருக்குது. இந்த உயிர் இப்படின்னு கொஞ்சம் வெளியில் போயிடுச்சுன்னா அவ்வளோதான், பாடின்றாங்க. அதனால் அந்த உயிருக்கு நன்றி செலுத்துறது ரொம்ப முக்கியம். அந்த உயிர் தான் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால், உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல், தெள்ளத் தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம்ங்கிறாங்க. அப்போ அந்த உடம்பு தான் கோயில், உள்ளே இருக்கிற ஜீவன் தான் சிவலிங்கம். அந்த உயிரை நினச்சி, I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. அடுத்ததாக நாம் பார்க்கும் தொழில் அல்லது வேலை. உயிர் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம் முக்கியம்னு சொன்னாலும், நம்ம ஒரு நாளோட பெரும்பகுதியை நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு தொழிலோ இல்லை ஒரு வேலையோ செஞ்சிட்ருக்குறோம். அது மிகப்பெரிய பதவியில் இருக்கிறவங்க, பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, இல்லை சின்னதாக வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, மொத்தத்தில் ஒரு நாளில் ஒரு 8லேருந்து 10 மணி நேரம், 12 மணி நேரம் கூட செய்கிறாங்க. தொடர்ந்து இந்த தொழில் செஞ்சிட்ருக்குறோம். அப்போ அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள், நம்ம வேலை பார்க்குற இடமா இருக்கலாம், இல்லை அங்கே இருக்கிற முதலாளியாக இருக்கலாம், இல்லை நம்ம கூட வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், இல்லை நம்ம செய்கிற வேலையாக இருக்கலாம், எல்லாத்தையும் எது உங்களுக்கு கற்பனைக்கு வருதோ அதை நினச்சிக்கங்க. அதை நினச்சிட்டு, I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. அடுத்ததாக செல்வம். பணம் மட்டுமே செல்வம் இல்லைங்க, இன்னும் நிறையா விதமான செல்வங்கள் இருக்குது. நாம் பார்க்கும் வேலையில் இல்லை தொழிலில் இருந்து வரக்கூடிய செல்வம் எனக்கு போதுமான அளவு இல்லை, எனக்கு ஏனோ என்னை நோக்கி செல்வம் பணம் வரமாட்டேங்குது, ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற மாதிரியான இந்த பணம் பற்றிய எதிர்மறை உணர்வுகள் இருக்குங்க. நமக்கு பணம் வர்றதுக்கு தடையாக இருக்கிறது இந்த எதிர்மறையான உணர்வு ஒன்று. ரெண்டாவது தடை என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம செலவு பண்ணும்போது இருக்கக்கூடிய மனநிலை. இப்போது ஒரு 10,000 நமக்கு வருமானம் வருதுன்னா ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். அதே ஒரு 10,000 செலவாகுது அப்படின்னா, ஐயோ செலவாகுதே அப்படின்னு வருத்தப்படுறோன்னு வச்சுங்களேன், அந்த மனநிலையே ஒரு எதிர்மறையான மனநிலை. அதை நம்ம மாற்றிக்க வேண்டியதாக இருக்குது. அதை எப்படி மாற்றிக்கிறது? இப்போ உதாரணமாக ஒரு கார் சர்வீஸ் கொடுக்குறீங்க, 10,000 பில் கொடுக்குறாங்க. இந்த காருக்கு போனாலே இப்படி செலவாகுது அப்படிங்கிற மாதிரி நினைக்காம, சரி அந்த பட்டறையில் வேலை செய்கிறவங்க 10 பேர் வேலை செய்கிறாங்க, ஒரு கடை வச்சுருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம உதவி, நம்ம நேரடியாக போய் பணம் கொடுக்க போகிறதில்ல, நம்ம கார் மூலமாக அவங்களுக்கு ஒரு உதவி கிடச்சிருக்குது.
அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் எந்த செலவானாலும் ஒரு காய் கேரட்டை வாங்குறீங்க, சரி பரவாயில்ல, ஏன்னா காய் நேரத்தை விட நீங்கள் விலை அதிகமாக போடுறாரு அந்த மாதிரிலாம் நினைக்காம நம்ம வந்து பரவாயில்ல, அவருக்கு ஒரு உதவியாக இருக்குதுல்ல நம்ம கொடுக்குற பணம் அப்படிங்கிற மாதிரி அந்த செலவு எந்தெந்த செலவெல்லாம் வருதோ அதை வந்து எதிர்மறையாக நினைக்காம பரவாயில்ல அவங்களுக்கு உதவியாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி கொடுக்குறது ஒன்று. இன்னொன்று பார்த்திங்கன்னா, நமக்கு ஒன்று வரணும்னா அதை நம்ம நிறைய கொடுக்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு நிறைய அறிவு வரணும்னா நம்மளுடைய அறிவையும் நேரத்தையும் நிறைய கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதேமாதிரி நமக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும்னா அதை நம்ம நிறைய முதல் கொடுத்து பழகணுங்க. குறைஞ்சது ஒரு 10% சேரிட்டி, அதாவது பொது நலத்திற்காக நம்மளுடைய வருமானத்தை பங்கிட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இதை வந்து மைண்டில் வச்சுக்க. நாளைக்கே போய் நான் ஒரு 1,00,000 சம்பாதிக்கிறேன், 10,000 கொடுக்குறேன், இல்லை 10,000 சம்பாதிக்கிறேன், 1,000 நான் வந்து எடுத்து கொடுத்துட்றேங்கிற மாதிரி முடிவுக்கு வராமல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மைண்ட் செட் மட்டும் உருவாக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 90 காய் வாங்குறீங்க, 100 கொடுத்துட்டு 10 ரூபா இருந்தால் பரவாயில்ல, சரி பரவாயில்ல வச்சுக்கங்க அப்படின்னு கொடுத்துட்டு வர அளவுக்கு நம்ம முதல்ல ஆரம்பித்தா போதுங்க. ஒரு முடி வெட்ட போகிறோம், 70 நம்ம போய் வெட்டுறேன்னு போய் வர்றோம், 100 கொடுத்துட்டு இருந்தாங்க பரவாயில்ல வச்சுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு வர அளவுக்கு நம்ம கொஞ்சம் சேரிட்டிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம முதல்ல உருவாகி நமக்குள்ளே அந்த இது டெவலப் பண்ணணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் கோடிக்கணக்கில் 1000 கோடி 2000 கோடி அவங்க வந்து சேரிட்டி கொடுக்குறாங்க. பொதுமக்களுடைய நலனுக்காக, கல்விக்காக, சமூகத்திற்காக வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. அப்போது நம்ம என்றைக்கு எதை கொடுக்குறோமோ அதுதான் நம்மக்கிட்ட பெருகும் அப்படிங்கிற அடிப்படையான விஷயத்தை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது இந்த பணம் அப்படிங்கிறத நினச்சிட்டு உங்கள் முன்னாடி பணம் நிறையா இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கங்க. பணம் கட்டுக்கட்டாக உங்கள் முன்னாடி அடுக்கி இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டு அந்த பணத்துக்கு I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. அடுத்ததாக நம்மளுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள். இது ஒரு அற்புதமான உறவுங்க. இந்த உறவில் கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சி வேறு எந்த ஒரு உறவுலையும் இயல்பாக இயற்கையாக கிடைக்க வாய்ப்பில்லை. ஏன்னா அவங்க நம்ம கூட பிறந்தவங்க, நமக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து அவங்க கூட சேர்ந்து விளையாண்டுருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். கடைசியில் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த சொத்து பிரச்சனை, ஈகோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சண்டை போட்டுக்கிட்டு பேசாமல் இருக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. அந்தளவுக்கு ரொம்ப உறவு மனமுறிவுலாம் நடந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கள நினச்சிக்கங்க. அவங்கள்ட்ட போய் நாளைக்கே பேசலைன்னா கூட அவங்க கண்ணு முன்னாடி நம்ம முன்னாடி உட்காந்துருக்கிறதா நினச்சி அவங்க நினச்சி இதை சொல்லும்பொழுது உங்கள் கண் கலங்குதா இல்லையான்னு பாருங்கள். உங்கள் முன்னாடி உங்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் முன்னாடி அமர்ந்திருக்கிறதா நினச்சிக்கிட்டு I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. I am sorry, please forgive me, thank you, I love you. அடுத்ததாக நம்மளுடைய உறவினர்கள், பெரியப்பா, சித்தப்பா, அத்தை, மாமா, இந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களெல்லாம் நினச்சிங்க. நிறையா நேரம் வந்து அவங்க மேலே அவங்க அட்வைஸ் பண்ணுறங்கிற பேரில் ஏதாவது சொன்னதுனாலையோ இல்லை ஏதோ ஒரு காரணங்கள்னால அவங்க மேலே எதிர்மறை உணர்வுகள் நம்ம பதிவுகள் நமக்குள்ளே இருக்கும். இந்த உறவுகளெல்லாம் சீராக்கிட்டோம்னா நமக்கு வந்து வாழ்க்கையில் நிறைய ஒரு அன்பு ஆதரவு எப்பவுமே கூட இருக்குங்க. அந்த மாதிரி உறவுகள் உங்களோட தகராறு பண்ணிக்கிட்டவங்களாக இருக்கலாம். இல்லை இப்போ எனக்கு யோசிச்சு பார்த்தீங்கன்னா யார் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர்றாங்க? கண்டிப்பாக நல்லது பண்ணுங்க அதிகமாக ஞாபகத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். யாராவது உங்களுக்கு மன நெருடல் இல்லை ஏதாவது பிரச்சனைகள் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி நபரை நீங்கள் நினச்சிக்கங்க. அவங்க முன்னாடி உங்கள் முன்னாடி உட்காந்துருக்கிறதா கற்பனை பண்ணிக்கிட்டு I am sorry, please forgive me, thank you,
I love you. I am sorry, please forgive me. Thank you, I love you. I am sorry, please forgive me. Thank you, I love you. I am sorry, please forgive me. Thank you, I love you. I am sorry, please forgive me. Thank you, I love you. I am sorry, please forgive me. Thank you, I love you. I am sorry, please forgive me. Thank you, I love you. I am sorry, please forgive me. Thank you, I love you. I am sorry, please forgive me. Thank you, I love you. I am sorry, please forgive me. Thank you, I love you. I am sorry, please forgive me. Thank you, I love you. நண்பர்கள்ங்க, நமக்கு உடன் பிறந்தவர்கள், உறவினர்கள், இப்படி எத்தனையோ பேர் சப்போர்ட் பண்ண முடியாத நேரங்களில் கூட நமக்கு தொடர்ந்து ஒரு உணர்வு ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நமக்கு ஆதரவளிச்சிட்டு வர நண்பர்கள், நல்ல நண்பர் அமைஞ்சிட்டாங்கன்னா நம்ம வாழ்க்கை வேறு கட்டத்துக்கு போயிருங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய நண்பர்கள், இல்லை கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம 15 வருஷம் 20 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது, ஒரு சின்ன தகராறுனால நாங்கள் 2 பேரும் இப்போ கொஞ்ச நாளாக பேசிக்கிறது இல்லை, அப்படி யாரையாவது இருந்தாங்கனாலும் அவங்க நினச்சிக்கிட்டு அவங்க நம்ம கண்ணு முன்னாடி அமர்ந்திருக்கிறதா நினச்சிக்கிட்டு I am sorry, please forgive me. Thank you, I love you. I am sorry, please forgive me. Thank you, I love you. I am sorry, please forgive me. Thank you, I love you. I am sorry, please forgive me. Thank you, I love you. I am sorry, please forgive me. Thank you, I love you. I am sorry, please forgive me. Thank you, I love you. I am sorry, please forgive me. Thank you, I love you. I am sorry, please forgive me. Thank you, I love you. I am sorry, please forgive me. Thank you, I love you. I am sorry, please forgive me. Thank you, I love you. I am sorry, please forgive me. Thank you, I love you. சரிங்க, இது வரைக்கும் நமக்காக எல்லாமே சொல்லிட்டோம். இப்போ அடுத்தவங்களுக்காக, உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், உங்களுக்கு அறிமுகமானவர்கள் பெரும் சிரமத்தில் இருக்கிறாங்க. அதாவது வெல்த் ரிலேஷன், இந்த ஏரியாவில் ஆரோக்கியம், சம்பாத்தியம், உறவுகள், இதில் பெரிய சிக்கல்கள் அனுபவிச்சுட்ருக்குறாங்க. அப்படிங்கிறவங்க யாராவது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்தாங்கன்னா, இந்த நேரத்தில், இந்த காலையில் 5லேருந்து 5:30 வரைக்கும் எல்லோரும் ஒரே எண்ண அலைகள் இருக்கிறோம். இந்த நேரத்தில் அவங்கள ஞாபகப்படுத்திட்டு அந்த ஒரு நபர் சரியாகணுங்கிறதுக்காக, அவங்க சரியாகி வந்தால் எப்படி இருக்குது, ஒரு விபத்தில் அடிபட்டுறது, இல்லை ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கிறாங்க, அவங்க சரியாகி நடந்து நல்லா சிரிச்சுட்டு நம்மளோட பேசிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கங்க. இல்லை பணத்துக்கு ரொம்ப சிரமப்பட்டுருக்காங்களா அப்படின்னா அவங்களுக்கு நிறைய செழிப்பாக பணம் கிடச்சி அவங்களும் நல்லா சந்தோஷமாக, நல்லா பொருளாதார ரீதியாக நல்லா மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கங்க. இல்லை உறவுகளுக்குள்ளே பெரிய சிக்கலாக இருக்குது, கணவன் மனைவிக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா அந்த ஒரு நபர் நினச்சிங்க. அவங்க நல்லா உறவு சீராகி 2 பேரும் நல்லா மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கங்க. அந்த மாதிரி ஒரு நபர் கற்பனை பண்ணிவிட்டு எல்லோரும் ஒரே நேரத்தில், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தங்க இருப்பாங்க, நீங்கள் எல்லாத்தையும் நினச்சிங்க. ஆனால் எல்லாருமே இந்த காலையில் 5லேருந்து 5:30 வரைக்கும் இன்றைக்கி நிறைய பேர் ஒரே நேரத்தில் ஒரே எண்ணலைகள் கொடுக்கும் பொழுது அந்த நபர்கள், அந்த சிரமத்தில் இருக்கிறவங்க ரெக்கவராகி வர்றதுக்கு இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல், தெய்வத்தினுடைய அருள் அவங்களுக்கு கண்டிப்பாக போய் சேருங்க. அந்த உணர்வோடு கற்பனை பண்ணிவிட்டு அவங்க முன்னாடி அமர்ந்திருக்கிறதா நினச்சிட்டு அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து மகிழ்ச்சியாக நம்மளோட இருந்து சிரித்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிவிட்டு, I am sorry, please forgive me. Thank you, I love you. I am sorry, please forgive me. Thank you, I love you. I am sorry, please forgive me. Thank you, I love you. I am sorry, please forgive me. Thank you, I love you. I am sorry, please forgive me. Thank you, I love you. I am sorry, please forgive me. Thank you, I love you. I am sorry, please forgive me. Thank you, I love you. I am sorry, please forgive me. Thank you, I love you. I am sorry, please forgive me. Thank you, I love you. I am sorry, please forgive me. Thank you, I love you. I am sorry, please forgive me. Thank you,
ஐ லவ் யூ. சரிங்க, இவ்வளோ நேரமாக உங்களுடைய கண்கள் மூடிய நிலையிலேயே இருந்தது. இப்போது கண்கள் திறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உள்ளங்கை இரண்டையும் சூடு பறக்க தேய்ங்க. இப்போது அதை கண்கள் மேலே ஒத்திக்கிட்டு மெதுவாக கண்களை திறங்க. இந்த கை விரல்களினுடைய நுனிகள் பார்க்குற மாதிரி மெதுவாக திறந்து உள்ளங்கையை பாருங்கள். இப்போ எந்த அளவுக்கு ரிலாக்ஸாக உணர்றீங்க அப்படிங்கிறத உங்களுடைய உணர்வுகளையும் உங்களோட உடல் நிலையும் கவனித்து பாருங்கள். இப்போ மெதுவாக நீங்கள் எந்திரிச்சு போய் நீங்களுடைய அடுத்த வேலை என்னென்னு அதை பார்க்கலாங்க. இப்போ மணி 5:30 தான் ஆகிறனால நீங்கள் இப்போவே நீங்கள் சமையல் வேலையை ஆரம்பிக்கிறவங்க செய்யலாம். இல்லை இதுக்கப்புறம் நீங்கள் வாக்கிங் போகிறவங்க போகலாம். ஒரு 6:30க்கு மேலே தான் எனக்கு வேலை ஆரம்பிக்க போகுதுன்னா அடுத்த ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு மொட்டை மாடியிலையோ இல்லை வீட்டு வாசலில் இடம் இருந்ததுன்னா, இல்லை நல்லா ரோடு வசதி சேஃபாக இருக்குது அப்படின்னா வெளியில் நடந்து போகலாங்க. இல்லை யோகா பயிற்சிகள், சூரிய நமஸ்காரம் அந்த மாதிரி பயிற்சிகள் செய்கிறவங்க செய்யலாம். சூரிய நமஸ்காரம்லாம் செய்யும்பொழுது மெதுவாக அந்த மூச்சை எப்போ உள்ளே இழுக்கணும் எப்போ வெளியே விடணுங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு, அது நல்லா பயிற்சியாளர்கிட்டையோ இல்லை யூடியூப்லேயோ நல்லா பார்த்து கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்யுங்க. பொதுவாக நான் வந்து ஜிம்முக்கு போகிறத வந்து அவ்வளோ அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஓடுறதும் ஜாகிங் போகிறதும் நான் அட்வைஸ் பண்ண மாட்டேங்க. ஏன்னா டாக்டர் பிஎம் ஹெக்டே அப்படிங்கிறவர் கர்நாடகாவில் இருக்கார். அவர் தெளிவாக சொல்கிறாரு, ஓடும்பொழுது நம்ம உடல் அமைப்பு வந்து 2 கால் அமைப்புங்கிறனால ஓடுறதுக்கான அமைப்பு இல்லை. 4 கால் நாய், சிறுத்தை இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து வேகமாக ஓடுறதுக்காகவே அதனுடைய அமைப்பு இருக்குது, உடல் அமைப்பு இருக்குது. நம்ம வந்து வேகமாக நடக்கிறது ரொம்ப நல்லது. அரை மணி நேரம் நடந்தாலே அது ரொம்ப அருமையான ஒரு உடற்பயிற்சி. தொடர்ந்து நம்மளால் அதை செய்யவும் முடியும். அப்புறம் யோகாலாம் செய்யும்பொழுது நம்ம மசில்லாம் அவ்வளோ நல்லா ஸ்ட்ரெச் ஆகுங்க. நம்ம உடம்பு வந்து குனிகிறது, நிமிர்றது, ரத்த ஓட்டம்லாம் தலைப்பகுதிக்கு அதிகமாக போகிறது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அற்புதமாக கிடைக்கும். தினமும் ஒரு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் டு 1 மணி நேரமாவது நம்ம உடல் பயிற்சியில் இருக்கணும், உடல் அசைவு இருக்கணும். இல்லை அதுக்கு வாய்ப்பு இல்லை, குறைவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல லிஃப்ட்டெல்லாம் யூஸ் பண்ணாமல் நடந்து போகிறது, படியேறி போகிறது, பக்கத்தில் கடைக்கு போயிட்டு வரலாம்னா உடனே வண்டி எடுத்துகிட்டு போகாமல் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்னால் நம்ம நடந்து போயிட்டு வர்றது. அந்த மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நம்ம உடல் மேலே அக்கறை காட்டும்பொழுது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆரோக்கியம் வந்து வர ஆரம்பிச்சிடும். சரி நண்பர்களே, தொடர்ந்து இந்த பயிற்சிகள் செஞ்சுட்டு வாங்க. இது உங்களுக்கு பலன் கிடைக்குது அப்படிங்கிறத நீங்கள் எப்போ உணர்றீங்களோ, இதுக்கு வந்ததுக்கப்புறம் என்னுடைய மனமாற்றம், என் உடல்நிலை மாற்றம் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு முழுசாக வரும் பொழுது, அதற்கான நன்றி கடனாக நீங்கள் வந்து நிறைய பேர்த்துக்கு, உங்களுடைய நண்பர்கள், உங்கள் உறவினர்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் இருக்கிற குழுவினோட லிங்கை பகிர்ந்துக்குங்க. அது வந்து நமக்கு மேலும் மேலும் பல ஆயிரக்கணக்கான பேர்த்துக்கு இந்த பலன் கிடைக்க செய்கிறதுக்கு உங்கள் மூலமாக ஒரு செயல் நடந்திருக்கும். அதுக்கான பலன், அதற்கான பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. நன்றி. ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ.